அனைவருக்கும் சிறந்த நல் வணக்கங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, குரோதி வருட தமிழ் புத்தாண்டுடைய சிறப்பு பலன்கள் யாருக்கு? விருச்சிக ராசிக்கு. வருகின்ற சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அது 2024 14/4/2024 தேதி அன்று, சித்திரை மாதம் 1ஆம் தேதி, மிருகசீர்ஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில், மிருகசீர்ஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. அதே நேரம் இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய லக்கணம் உலகத்தை தலைகீழாக புரட்டி போடுகின்ற ஒரு லக்கணம் விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்தில் அதே நேரம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இதற்குரிய பலன்களை தான் நம்ம விருச்சிக ராசிக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னதாக உங்களுடைய வேதனைகள் நிறைய என்கிட்ட சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, பிள்ளைகளுக்கு பொண்ணு பார்த்துருக்கேன், அதாவது நிறைய கல்யாணம் முடியல நிறைய சொல்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு எத்தனை வருஷம் பொண்ணு பார்க்குறீங்க? பொண்ணு பார்க்குறீங்களா, மாப்பிள்ளை பார்க்குறீங்க? எத்தனை வருஷம் பார்க்குறீங்க? 1 வருஷமா, 2 வருஷமா, 3 வருஷமா, 4 வருஷமா, 5 வருஷமா, 10 வருஷமா? ஐயா, வருஷ கணக்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், பார்த்துட்டு அலையிறோம். நாங்களும் உங்களை மாதிரி ஜோசியத்தை பார்க்குறோம். யாரும் வந்துச்சுன்றாங்க, கல்யாணம் முடிஞ்சுன்றாங்க, நல்ல தசை புத்தி நடக்குன்ற, நல்ல தசா புத்தி, கல்யாணத்துக்கு ஒரு தசா புத்தி தான் நடக்குது, கல்யாணம் முடிஞ்சிடும், இப்போ முடிஞ்சிடும், அப்போ முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்து 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 அழுத்து போய் இன்னைக்கு 25 வயசில் பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்து 35 வயசு ஆகி போயிட்டீங்க. 35 வயசு ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் முடியும். இதை விட வேதனை எங்களுக்கு எதுவுமே கிடையாது. பையன் நல்லா சம்பாதிக்கிறான், நல்ல உத்தியோகம், கல்யாணம் முடிய மாட்டேங்குது. பையனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும், உங்களை மாதிரி ஜோசியர் சொன்னார், போய் பணத்தை கட்டணும், அரசாங்க வேலையும் கிடைக்கல, இந்த பணத்தை திருப்பி வாங்க நீல காசு போச்சு. உங்களை மாதிரி ஜோசியர் நம்பி தான் பணத்தை கட்டணும், அரசாங்க வேலை கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும்னாரு. அதான் அவனும் பரிச்சு 5 வருஷமா அரசாங்க வேலைக்கு பரிச்சு எழுதுறான். ஒரு தனியார் வேலைக்கு முயற்சி பண்ணாலும் அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இவனுக்கு எப்போ அரசாங்க வேலை கிடைக்கும், இல்லாட்டி தனியார் வேலை நல்லபடியாக கிடைக்குமா, நல்ல வேலை கிடைக்குமா? ஐயா, பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சவங்க 5 வருஷம் ஆகி போச்சு, குழந்தை இல்லை, நல்ல பொருத்தம் இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனால் 5 வருஷம் ஆகி போச்சு, குழந்தை இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. இப்போ குழந்தை இல்லை, அதனால ஒரு பெரிய அந்த 2 குடும்பத்துக்குமே பிரச்சனை வருது. எப்போ புத்திர பாக்கி கிடைக்குன்னு தெரியல. நாங்களும் எத்தனையோ பரிகாரம் பார்த்து, எத்தனையோ ஜோசியரை பார்த்து, எத்தனையோ கோயில் உலகம் போய் எத்தனையோ பரிகாரம்லாம் பண்ணிட்டோம். ஆனால் ஒன்றுமே புத்திர பாக்கி எங்களுக்கு கிடைக்க, வம்ச வாரிசு வேணும் எங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு கேட்க வந்தோம். அடுத்து சொத்து பிரச்சனை. இந்த பூர்வீக சொத்து பிரச்சனை வருஷ கணக்காக நடந்துக்கிட்டே இருக்குது. இது என்னைக்கு முடியும்னு தெரியல. ஆனால் போர்ட்டு போகிற அனைத்தமிகளும் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. நல்லபடியாக முடிய மாட்டேங்குது பிரச்சனை. இது நல்லபடியாக முடிஞ்சாதான் பிள்ளைய கல்யாணத்தை முடிக்க முடியும். இப்படிப்பட்ட பிரச்சனை, தொழில் நட்டமாக்கிட்டே போகுது. தொழில் நல்லா சொந்த தொழில் பார்க்கலான்னு ஒரு மாதிரி ஜோதிஷர் நல்லா போயிட்டா சொந்த தொழில் வச்சு நட்டத்துக்கும் நட்டமாக வருது. இதெல்லாம் எங்களுக்கு எப்போங்கயா சரியாகும் அப்படின்னு நீங்கள் கேள்வி ஏற்றுறீங்க. அதை நல்லா கேவனிங்க. அங்கே பார்த்து இங்கே பார்த்து எங்கேயோ பார்த்து கடைசியில் இங்கேயும் பார்த்து சரி வரல, நடக்கல, வந்துடக்கூடாது. நல்லா கேவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்கான். அந்த தவறு இங்கே வரவே கூடாது. அவரை பார்த்து அப்படியே நடந்து சொல்லணும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்னா பிரம்ம வேதத்தில், பிரம்மனால் வேதத்தால் மனித படைப்புகளை உருவாக்கியதான் பிரம்மணி வேத ஜோதிட சாஸ்திரம். அதை மறந்துடாதீங்க. சரி, ஆக இங்கே எந்த பிரச்சனை, ஒரு முறை ஜாதகத்தை கையில் திங்க சொன்னது நடக்கும், நடந்தையாகும், சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோட நிகழ்ச்சிக்குள்ள போவோம். மீண்டும் விருச்சிக ராசி, இந்த விருச்சிக ராசிக்கு தமிழ் புத்தாண்டுடைய சிறப்பு பலன்களை பார்ப்போம். சரி, இப்போ இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் 14/4/2024 பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டுடைய விருச்சிக ராசியுடைய கிரக நிலைகள், கிரக அமைப்புகளை பார்ப்போம். முதல்ல விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்தில், விருச்சிக ராசிக்கு பூமி, வீடு, வாசல், சொத்துக்கள், தொழில் யோகங்களை பெறக்கூடிய இடத்தில் செவ்வாயும் சனியும், ஆட்சி பெற்ற சனியுடன் செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடிய கேந்திர பலம். அடுத்து விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்தில், இன்னைக்கு விருச்சிக லக்னத்துல புத்தாண்டே பிறந்திருக்கிறது. அப்போ விருச்சிக ராசிக்கு விருச்சிக லக்னத்தில் பிறந்திருந்தாலும் விருச்சிக ராசியில் பிறந்தால் அதிரடியோ வந்தான். சரி, இந்த விருச்சிக ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்ற இடத்து, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்களுடைய 7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்தில் சுக்கிரன்
அதாவது உச்சம் பெற்ற சுக்கிரன் 5ஆம் இடத்தில், அதனுடன் உங்களுக்கு 8-11 புதனும் சனி சுக்கிரனோடு சேர்ந்து ராகும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். சரி, அடுத்து உங்களுக்கு 6ஆம் இடத்தில் விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனும் குருவும். இப்ப இந்த புத்தாண்டு பிறக்கின்ற இந்த விருச்சிக லக்னத்துல தான் புத்தாண்டு பிறக்குது. அந்த விருச்சிக லக்னம் வந்து நிறைய அந்த காலத்துல நாடாளும் மன்னர்கள் நிறைய பிறந்திருக்காங்க. விருச்சிக லக்னம் வந்து நாடாளும் லக்னம். அப்படிப்பட்ட விருச்சிக லக்னம் வந்து இன்னைக்கு யாருன்னா, ஏற்கனவே நம்ம பாரதத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விருச்சிக லக்னத்திலும் விருச்சிக ராசியிலும் பிறந்திருக்கிறார். அப்ப இந்த தமிழ் புத்தாண்டு விருச்சிக லக்னத்துல அந்த விருச்சிக ராசிக்குரிய அதிபதியான செவ்வாய் வலிமையோடு இருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டாக பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், விருச்சிக லக்னத்தின் அதிபதி பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், அவர் வலிமை பெற்ற ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இதுல இருந்து என்ன ஒரு தெளிவுபடுதுன்னா, மீண்டும் அந்த விருச்சிக லக்னத்தில் விருச்சிக ராசிக்கு பிறந்த அந்த நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் நாட்டினுடைய பிரதமராக 3ஆம் முறையாக பிரதமராவதற்கு 100% வாய்ப்புகள் உண்டு என்பதை இந்த நிகழ்ச்சியும் தெளிவாக மிக உறுதியாக கூறுகிறேன். சரி, அடுத்து திரும்ப விருச்சிக ராசியுடைய பலன் போகிறோம். ஏன்னா விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தில் பிறந்த நரேந்திர மோடிக்கு இன்னைக்கு விருச்சிக ராசி பலனையை பார்க்க போறோம். இந்த உலக ஜாதகத்தில், அதாவது சித்திரை புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற குரோதி வருடம் பிறக்கின்ற இந்த கிரக அமைப்புகள் அம்ச கட்டம் ஒன்று இருக்கு. அந்த அம்ச கட்டத்திலையும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி, உங்கள் ராசிக்கும் 6ஆம் அதிபதியும் உங்களுக்கு 10ஆம் அதிபதியும் சூரியன், அரசு கிரகம் இந்த சூரியன் ராசியிலும் அம்சத்திலும் உச்சம் பெறுகின்ற நிலை. முதல்ல மனுஷனுக்கு தொழில் வருமானம் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கணும். அப்போ அவங்க விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய சூரியன் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று மேலும் பூர்வ புண்ணிய, அதாவது தனாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் சேர்ந்து சூரியனோடு சேர்ந்து 6ஆம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது எப்படிப்பட்ட யோகம் தெரியுங்களா? சூரியன் உச்ச வர்க்கோத்தமம். அப்படி வரும்போது ரத கஜ குஜ பதாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய பதவி, அரசியல் பதவி, அரசாங்க பதவி பெறக்கூடிய யோகம். ஆகவே தான் இந்த விருச்சிக லக்னம் பூமி ஆளக்கூடிய லக்னம் என்று சொல்லக்கூடியது. அந்த விருச்சிக ராசியினுடைய பலன்கள் அந்த அளவுக்கு சிறப்புகின்ற பலன்களாக இருக்கிறது. நாட்டை ஆளக்கூடிய நரேந்திர மோடி ஒரு முறை நாட்டை ஆண்டாலும் பிரதமராக வீட்டு ஆனாலும் அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் யோகத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக உறுதியாக இருக்கும். அமைச்சர் பதவி கூட பெறலாம், அரசியலில் வெற்றி அடையலாம். அரசாங்கத்தின் சைரன் பொருத்திய சிவப்புலக் என்ற சைரன் பொருத்திய மிகப்பெரிய பதவி அடையலாம். அதை விடுங்க. இப்ப சின்ன வியாபாரம் பண்றவங்க, சின்ன தொழில் ஆரம்பிக்கிறவங்க, அதெல்லாம் வந்து வாகன தொழிலோ, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மருந்து கெமிக்கல் தொழில், வாகன தொழில், உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில், இதையெல்லாம் வந்து செய்யக்கூடியவங்களுக்குலாம் புதிய தொழில் ஆரம்பித்தாலும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்கு 7-12 பூர்வ புண்ணிய சார்ந்த ராகுவோடு சேரும்போது நீங்களும் வெளிநாட்டு, அதாவது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நிறைய உணவுப் பொருளோ, ஆடை ஆபரண தொழிலோ, இல்லை பொன்மணிகள், அதாவது நவரத்தினங்கள், இதெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணலாம். ஆடை ஆபரணங்கள், டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட ஆடை ஆபரணம் ஏற்றுமதி பண்ணலாம். பல மாநிலங்களுக்கு அனுப்பலாம். வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு போகலாம். அதாவது 7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்தால் இந்த பூர்வ புண்ணியத்தை விட்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, அங்கே போய் வெளிநாட்டில் முதலீடு பண்ணி அங்கே முன்னேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வெளிநாட்டிலே வேலைக்கு போகலாம். சரிங்களா? அதாவது உள்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய அரசாங்கத்தாலும் சரி, தொழில் அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய பதவி கிடைக்கக்கூடிய நிலை, அரசியல் மிகப்பெரிய பதவி கிடைக்கக்கூடிய நிலை, அதை சொந்தமாக தொழில் வச்சாலும் அந்த தொழில் வியாபாரங்கள் மிகப்பெரிய விருத்தி அடையக்கூடிய நிலையில்தான் இந்த விருச்சிக ராசிக்கு 10ஆம் அதிபதி, தசம தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 6ஆம் இடத்தில் மிகப்பெரிய தொழிலாளர்களை நிர்வாகம் பண்ண, மிகப்பெரிய தொழிற்சாலைகளை நிர்வாகம் பண்ணக்கூடியது, மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரியை நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு, தொழில்கள் மிகப்பெரிய அதிகப்படியான உற்பத்தியை பெறக்கூடிய அளவுக்கு இந்த தொழிற்சாலை மிக வலிமையாக
உச்சம் பெற்ற சூரியனோடு குரு சேர்ந்திருப்பது. அதாவது தொழிலை உருவாக்கி தொழில ஸ்தானம் வலிமை அடைந்து அதனுடன் தனகாரகனும் அந்த இடத்தில் வலிமை பெறும் பொழுது தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இந்த புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, குரோதி வருட தமிழ் புத்தாண்டு விருச்சிக ராசிக்கு உறுதியாக விறுவிறுப்பான, விருச்சிக ராசிக்கு வித்தியாசமான விறுவிறுப்பான ஒரு யோகம் இந்த தமிழ் புத்தாண்டுல. சரிங்களா? அடுத்து உங்கள் ராசிக்கு அதிபதி, விருச்சிக லக்னத்தின் விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய், 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய மேசராசிக்குரிய 6ஆம் அதிபதி, உங்களுக்கு 6ஆம் அதிபதி, விருச்சிக ராசிக்கும் மேசராசிக்கு அதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் 6ஆம் அதிபதியாகி 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது வீடு சொத்து பிரச்சனைகள்லாம் முடியக்கூடிய, சொத்துக்கள், வீடுகள், பூமிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள்லாம் முடியக்கூடிய. அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு உணவுப் பொருள் சார்ந்த தொழில் நிறைய அதாவது கட்டிட தொழில் நிறைய பெருகும். நீங்கள் இந்த மாதிரி கட்டிட தொழில் ஏதாவது நடத்தீங்கன்னா அது மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நினைக்கும். உணவுப் பொருள் சார்ந்த தொழில் வைக்கலாம், எலக்ட்ரானிக் சாதனங்கள் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம். அது சொந்த வியாபார தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், சிறிய வியாபாரமாக இருந்தாலும், சிறிய தொழில் வியாபாரம், ஒரு தள்ளுவண்டி வியாபாரமாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு நல்ல உணவுப் பொருள் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலங்களாக விருச்சிக ராசிக்கு உறுதியாக உள்ளது. அதே போல புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக 5ஆம் இடத்தில் சுக்கிரன் ஒரு திருமணத்திற்கு ஒரு வீரிய சக்தி கொடுக்கக்கூடியவர். அதேமாதிரி காதல் திருமணத்தை வெற்றிகரமாக நடத்தும். 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தால் காதலில் வெற்றி பெறக்கூடிய நிலை. ரிஷப ராசிக்காக காதலில் வெற்றி பெறலாம். 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் காதலில் வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. அதாவது பெரியவர் சமத்தோடு திருமணம் நடக்கக்கூடிய நிலையில் ஏற்படும். காதலிக்கு தனிப்பட்ட முறையில் காதலில் வெற்றி பெறக்கூடிய நிலையில் ஏற்படும். அதனால அது மட்டும் இல்லாத நிறைய புதிய தொழில், வாகன தொழில், கார் வாகன தொழிலாம் சிறந்த முன்னேற்றங்கள் பார்க்கக்கூடிய நிலையில் ஏற்படும். அதே நேரத்தில் அம்சத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த புத்தாண்டு பலன்கள் ராசி கட்டத்தில் அம்ச கட்டத்துக்கு போயிட்டீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன், அவர் தான் உங்களுடைய செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம், பூமிகா நட்சத்திரம். அப்போ அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய 9ஆம் அதிபதி சந்திரன் 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய 8-11க்குரியவர். 8ஆம் வந்து தொழிலில் லாபத்தை உருவாக்குறது 8ஆம் இடம். அதுவே லாபஸ்தானாதிபதியாகி விருச்சிக ராசிக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் சந்திரனும் சேர்ந்து அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற சூரியன் மேசராசியில், அதே மேசராசியில் ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கு. சூரியனும் செவ்வாயும் இருந்து அதற்கு நேர உங்களுக்கு சந்திரன் புதன், அதாவது துலா ராசியில் சந்திரனும் புதனும் இருந்து பார்க்கக்கூடிய நிலை. நல்ல சொன்னி, இது அம்சப்பலன். இந்த அம்சப்பலனில் விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடத்தில் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனும் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் இருந்து 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற சூரியனை செவ்வாயும் பார்க்கும் பொழுது தொழில் மிகப்பெரிய ஏற்றுமதி இறக்குமதி தொழிலும், வெளிநாட்டு யோகங்களும், அரசாங்கத்துடைய பதவிகளும் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமாக உறுதியாக ஏற்படுகின்றது. இது அம்ச பலனில் சொல்லக்கூடியது. அதே அம்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானும் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். கும்பத்தில் இருக்கக்கூடிய ராசியில் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அர்க்கத்துக்கு வரும்போது ராகுவுடன் சேர்ந்து 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். உங்களுக்கு விருச்சிக ராசி 3ஆம் இடத்தில் அம்ச பலனாக இருக்கார். அப்போ பயணங்கள் மூலம் நன்மைகள் பெறுவது, வெளிநாட்டு உறவின் மூலம் நன்மைகள் பெறுவது என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த பலன்கள் தரக்கூடிய நிலையில் ஏற்படுகிறது. ஆக இப்படிப்பட்ட பலன்கள் நிச்சயமாக விருச்சிக ராசிக்கு ஒரு அற்புதமாக ஒரு அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய தலைமை இருக்கக்கூடிய மிகப்பெரிய பதவியை பெறக்கூடிய நிலையிலும், சொந்த தொழில் வியாபாரங்களும், வீடு வாசல் சொத்துக்களும், வியாபார விருத்தியும் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாக இந்த தமிழ் புத்தாண்டு உறுதியாக இருக்கிறது. எந்தவித சந்தேகமும் இல்லை. என்னென்ன தொழில்களில் சிறப்பு வரலாம் அப்படின்றத பார்ப்போம். சுபர் இருந்தால்தான் சித்திரை வரைய முடியும் என்பது போல இந்த ஆண்டு பிறப்பது விருச்சிக லக்னத்தில் பிறந்தாலும் அந்த விருச்சிக ராசிக்குரிய எந்த ஒரு அதை முதல்ல ஒரு ராசிக்கு அதிபதி வலிமையாகும் பொழுது அந்த ராசிக்குரியவர்கள் மிகப்பெரிய யோகத்தை அனுபவிப்பார்கள். அப்போ விருச்சிக லக்னத்தில் இந்த ஆண்டு பிறந்து இப்போ விருச்சிக ராசிக்கு பலன் பார்க்கும்போது அந்த புத்தாண்டு பலை விருச்சிக ராசிக்குரிய செவ்வாய் 6 ராசியில 4ஆம் இடத்தில் கேந்திர வலிமை பெற்று அம்சத்தில் 6இல் உச்சம் பெறுவது, 6இல் உச்சம் பெற்று சூரியனோடு சேர்ந்து ஆட்சி பெறுவது.
ஆக ஒரு ராசிக்கு அதிபதி வலிமை பெறும்போது தான் அந்த ராசிக்குரிய பலன்கள் மிக அதிகமாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும். அப்ப 6ஆம் இடத்தில் வந்து ஆணையிடும் அதிகாரம் பெறக்கூடியதை உறுதிப்படுத்தப்படுகிறது அம்ச பலன். சரிங்களா? இப்ப என்னென்ன தொழில்கள்ல விருச்சிக ராசிக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படும்ன்றத பார்ப்போம். இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தில் எந்த ஒரு உத்தியோகம்னால எந்த ஒரு பதவினாலும் அதை முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய மிகப்பெரிய பதவியில் எந்த ஒரு அரசாங்கத்து பதவியும் பெறக்கூடிய நிலையில கண்டிப்பாக ஏற்படும். சரிங்களா? இப்போ அதான் சைரன் பொருத்திய சிவப்பு சைரன் என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய பதவி உறுதியாக உண்டு என்று சொல்லியாச்சு. அரசியலும் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய நிலையில் உறுதியாக ஏற்படும் சொல்லியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பூரிய சொத்து பிரச்சனை இருந்தால் அது நல்லபடியாக மிகப்பெரிய வெற்றியாகும். பூமி, வீடு, வாசல் சொத்து பிரச்சனைகள் இந்த ஆண்டு சிறந்த ஒரு பலன்கள் விருச்சிக ராசிக்கு உறுதியாக உண்டு. அடுத்து விருச்சிக ராசிக்கு வங்கி பணிகளுக்கு முயற்சி பணிகளாக கிடைக்கும். அடுத்து வந்து மேனேஜர் பதவியும் உறுதியாக கிடைக்கும். வங்கி மேனேஜர் பதவிக்கு முயற்சி பண்ணிங்கன்னா உறுதியாக கிடைக்கும். இல்லாட்டி ஏற்கனவே வங்கி பணியில் இருக்கிறது உயர்ந்த மேனேஜர் பதவி ப்ரமோஷன் கிடைக்கும். அடுத்து ஒரு சாதாரண கிழக்கு வேலைக்கு முயற்சி விருச்சிக ராசிக்காரங்க கிழக்கு வேலைக்கு முயற்சி பண்ணாலும், பியூன் வேலைக்கு முயற்சி பண்ணாலும், தோட்ட வேலைக்கு முயற்சி பண்ணாலும், இல்லை எலக்ட்ரிக்கல் வேலைக்கு முயற்சி பண்ணாலும், எலக்ட்ரிஷனா அந்த இபியில் சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணாலும் உறுதியாக கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிபதி வந்து 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ஒரு போட்டின்னா இங்கே லாட்டரி போட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அதுலேயும் வெற்றி பெறலாம். லாட்டரி சீட்டில் ஒரு மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடிய நிலையில் இருக்கு. போட்டினா லாட்டரி ஒரு போட்டியா எல்லாரும் வாங்குவாங்க. அதில் உங்கள் போட்டி வந்து நிற்கும், முதலிடத்தில் நிற்கும். லாட்டரி யோகம் உண்டு. அடுத்து விருச்சிக ராசிக்காரவங்க ஹோட்டல் தொழிலெலாம் அப்போ சிறப்பாக நல்லபடியாக அப்போ சின்ன சாதாரண ஹோட்டலும் சரி, ஸ்டார் ஹோட்டல்னாலும் சரி, ஹோட்டல் உணவு தொழில்கள் மிக சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக உறுதியாக அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சில்வர் பட்டறை, தங்க நகை பட்டறை, சில்வர் பட்டறை வச்சிருந்தாலும் நல்லா சிறப்பாக இருக்கும். தங்க நகை பட்டறைகள் வந்து தங்க பட்டறை தொழில் சரிங்களா, அது வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய காலம், நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து தங்க நகை கிடையாக இருந்தாலும், ஷோரூம் மிகப்பெரிய ஷோரூமாக இருந்தாலும் தங்க தொழில் சிறந்த முன்னேற்றம். விலை ஏற உங்களுக்கு நல்ல யோகம் தான். தங்க விலை ஏறதான் செய்யும். டாப்ல இருக்க தங்க தொழில் பார்க்கணும். இப்போ டாப் முன்னேற்றத்தில் சிறந்த முன்னேற்றம் அடையலாம். அடுத்து ஆடை ஆபரண தொழில்கள், ஆடை ஆபரண ஏற்றுமதி தொழில், டெக்ஸ்டைல் தொழில், ஃபேக்ட்ரி சரிங்களா, இதெல்லாம் வந்து சிறந்த முன்னேற்றம். ஏற்றுமதி பண்ண ஆடை ஆபரணங்கள் ஏற்றுமதி பண்ண சரிங்களா, ரெடிமேட் தொழில், ஆடை ஆபரண தொழில்கள் இதெல்லாம் வந்து சிறந்து முன்னேற்றம் பெற வரைக்கும் வாய்ப்பு உண்டு. அடுத்து அடகு கடை வந்து ஏற்கனவே அடகு கடை சரியாக வரல, எங்களுக்கு சரியாக நடக்கலன்னு சொன்னவங்கலாம் ஒரு அடகு கடையில் நாங்கள் சிறந்த ஒரு அடகு தொழில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா குரு 6ஆம் இடத்துல இருக்கும்போது கடன் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் எதுவாக இருந்தாலும், வங்கியாக இருந்தாலும் சரி, கடன் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அந்த தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடம் கடன் கொடுக்குற ஸ்தானம், அங்கே குரு உட்காந்துருக்காரு. அப்போ தங்கத்திற்கு அடகு கடை, அதாவது தங்கத்தை வாங்கிட்டு அடகு வைக்கக்கூடிய ஒரு தொழிலை பார்க்கலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அப்போ விருச்சிக ராசியுடைய பிள்ளைகள் வந்து அதே பார்த்து அவங்களும் மிகப்பெரிய அரசாங்கத்தினுடைய பதவி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவங்களும் அதில் வந்து மாற்றமில்லை. விருச்சிக ராசிக்காரங்களும் சரி, அவங்க பிள்ளைகளும் நல்ல பதவி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சரி, அடுத்து வந்து மெடிக்கல் ஷாப் 6ஆம் இடம் ரணம் ரோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் என்று இருப்பதனால் உங்களுக்கு மெடிக்கல் ஷாப் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பார்மாசி தொழில், பார்மாசி கம்பெனி எதுவாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து டாக்டர் படிப்புக்கும் வெற்றி பெறலாம். டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏற்கனவே டாக்டராக இருக்கக்கூடிய அந்த டாக்டர் தொழில், மருத்துவ தொழில், அந்த மருத்துவமனை தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அடுத்து கீழ்நிலை தொழிலாளர்கள் என்று சொல்லக்கூடிய 2 வீலர் மெக்கானிக்கு, அவங்களுக்கு 2 வீலர் மெக்கானிக்கு, கார் மெக்கானிக்கு, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு விறுவிறுப்பான முன்னேற்றம் ஏற்படும். அடுத்தது எலக்ட்ரிஷியன் தொழில் பார்க்குறவங்க, அப்போ எலக்ட்ரானிக் சாதனங்கள் சொல்லக்கூடிய ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி அந்த தொழிலில் இருக்கக்கூடிய கீழ்நிலை தொழிலாளர்கள் இருந்தாலும் சரி, அந்த தொழில் நடத்தக்கூடிய ஷோரூம் வைத்திருக்கிறவங்களும் நல்ல முன்னேற்றங்கள். ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங். ஏன்னா சுக்கிரன் வந்து சொகுசு வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டார். அவர் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது, முதலீடு ஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது விருச்சிக ராசி அந்த மாதிரி தொழிலில் முதலீடு செஞ்சவருக்கு மிகப்பெரிய ஒரு அந்த தொழில் நடத்துறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுது. புரிஞ்சுட்டீங்களா? சுக்கிரனு கார் ஷோரூமுக்கு வாகனம், 4 வீலர் கார் ஷோரூம் நடத்துகிறவங்க, இல்லை கார் மெக்கானிக் நடத்துகிறவங்க, அவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெயிண்ட் ஷாப்
பெயிண்ட் அடிக்கிறவங்க, காருக்கு பெயிண்ட் அடிக்க, டூ வீலர் பெயிண்ட் அடித்தாலும் சரி, அந்த பெயிண்ட் ஷாப் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் அழகுபடுத்துகிற வேலை எதுவாக இருந்தாலும் அந்த தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்து இந்த கார் மெக்கானிக் சொல்லி, அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் ஆகும் சொல்லியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு துறை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நல்ல ஒரு முன்னேற்றம். ஏன்னா செவ்வாய் சனி சேர்ந்து விட்டால் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தொழில், அதுக்கான பதவிகள்லாம் வேலை வாய்ப்புலாம் உறுதியாக கிடைக்கும். அரசாங்கத்தில் முயற்சி பண்ணலாம். அடுத்து ரியல் எஸ்டேட், முக்கியமாக பூமி, அதாவது விருச்சிக லக்னம் பூமியை ஆளக்கூடிய லக்னம் ஒன்று சொன்னேன். அது பூமி சம்பந்தப்பட்ட லக்னம் இருப்பதனால் அந்த செவ்வாய், பூமிக்கு சம்பந்தப்பட்ட செவ்வாய் ராசியிலும் கேந்திர பலம் பெற்று அம்சத்திலும் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நிலையில், அம்சத்தில் மேசத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நிலையில் இந்த பூமி ரியல் எஸ்டேட் தொழில் ரொம்ப ஸ்டாப்ல போகும். நல்ல முன்னேற்றம். ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்பாக இருக்கும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அடுத்து கட்டிடத்தால், அதாவது கட்டிட தொழில், கொத்தனார் கட்டிட தொழில் பார்க்குறவங்க கூட அவங்க நல்ல முன்னேற்றம். கூலி தொழிலாளி கட்டிட தொழில், அவங்க திடீர்னு பெரிய பில்டிங்க்கு ஒரு கான்ட்ராக்டர் ஆகலாம். கொத்தனார் கூட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டர் ஆகலாம். அந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். கட்டிட கூலி தொழிலாளி கூட சிறந்த முன்னேற்றம் உறுதியாக ஏற்படும். அதேமாதிரி கட்டிட கான்ட்ராக்ட் தொழில், எந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிட கான்ட்ராக்ட் தொழில் யாரும் பார்த்தாலுமே இந்த ஆண்டு அவங்களுக்கு மிகப்பெரிய அபாரமான வெற்றி தரக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சரிங்களா? அடுத்து கம்பி கட்டுறது, டிஎஃப்டி கம்பின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? ஏன்னா செவ்வாய் சனி 4ஆம் இடத்துல பூமி கட்டடங்கள் பூமி சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கும் பொழுது, அதாவது விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்தில் வீடு வாசல் கட்டிடங்கள் பூமிகள் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கும்போது அந்த அக்னியின் மூலம் அக்னியை உருக்கி உருவாகக்கூடிய இந்த கம்பிகள், அதான் அக்னி டிஎஃப்டி கம்பிகள் விளம்பரம் பண்றாங்க. அந்த கட்டுக்கம்பி தொழிலும், அந்த கட்டுக்கம்பி கட்டக்கூடிய ஒரு தொழிலாளர் தொழிலும் சிறப்பு பெறக்கூடிய நிலையில் ஏற்படும். அப்போ இந்த ஆண்டு இந்த கட்டிட தொழில் சம்பந்தப்பட்ட அந்த கட்டிட தொழில் எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வேலை ராத்திரி போது வேலை வந்துக்கிட்டே இருக்கும். புரியுதா? அவங்களுக்கு இதை விட சிறப்பாக அவங்களுக்கு ஓய்வே இருக்காது. ஏன்னா அவ்வளோ கட்டிட வேலை நடக்கும், கட்டிடங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும். சரிங்களா? அதான் எலக்ட்ரிக் கடைகள் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூடுதலாக 1 மணி நேரம் இரவில் ஒரு கொஞ்சம் அதிகப்படியான நேரத்தில் ஒதுக்கி அந்த வியாபாரத்தை பண்ணக்கூடிய நிலையில் இருக்கும். அதிகமான வியாபாரங்கள் ஏற்படும். ஆக இந்த ஆண்டு கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு வியக்கத்தக்க விறுவிறுப்பான முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் விருச்சிக ராசி எதுவுமே எனக்கு சரியாக நடக்கலை அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா, ஏன்னா ஒரு பொது பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு மோசமான தசா புத்திகள், பாவ கிரகங்களின் தசா புத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் நிச்சயமாக தடைப்படும், நடக்காது. அப்போ என்ன உண்மை நடக்கலையா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே என் நம்பர் இருக்கு, அதை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. அதான் நல்லா கேவனிங்க. எங்கெங்கேயோ அலைஞ்சிருந்து அங்கே போய் பார்த்து இங்கே போய் பார்த்து எங்கேயுமே பார்த்து சரியா நடக்கல அப்படின்னு சொல்லி இங்கேயும் என்னையும் பார்த்து சரியா நடக்கலன்னு சொல்லிடக்கூடாது. எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீர்கள், என்ன பார்த்து சரியாக நடக்கல அப்படின்ற வார்த்தையை வரக்கூடாது. திரும்பவும் சொல்றேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஏன்னா பிரம்ம வேதத்தால், யஜுர் வேதத்தில், பிரம்ம வேதத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஜோதிடம் பொய்ப்பதில்லை, ஜோதிடர் பொய்க்கலாம். ஜோதிடம் பொய்ப்பதில்லை. ஏனென்றால் பிரம்ம வேதத்தில் உருவாக்கப்பட்டது. ஆக சரியாக கிடைத்தால் சரியாக நடக்கும் என்பது மீண்டும் உங்களுக்கு அந்த உறுதி உத்தரவாதத்தை கொடுத்து மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.